OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு என் கூட OPOS குக் பாட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அஸ்வதா அபினவ் வந்திருக்காங்க. என் கூட இன்னைக்கு ஜீரா மேத்தி புலாவ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜீரா மேத்தி புலாவ். ஓகே, பண்ணலாமா? பண்ணலாம். இன்னைக்கு நான் ஒன்றா எடுத்து சொல்லுவேன். நீங்கள் தான் உள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து தான் குக் பண்ண போகிறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். ஃபுல்லாகவே போட்டுருங்க. இப்போ ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ ரைஸ் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். ஒரு கப் ஊற வச்சுருக்கோம். நீங்கள் போடுங்க. இது அப்படியே லேயர் மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கோம். இதை மேலே போட்டுருவோம். 1 டீஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சீரகம். நம்ம ஜீரா சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஜீரா போடுறோம். இப்போ மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணியிருக்கு. 1/4 ஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தடுக்கா நம்ம வச்சுருக்கோம், ஸ்பைஸ் தடுக்கா. இது அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம இன்னர் வெசலில் தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம் குக் பாட்டில். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். வெண்ட் இதுக்கு க்ளோஸில் தான் இருக்கணும். இப்போ வெண்ட்டு க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் போய் ரைஸ் மோட் போய் வைக்க போகிறோம். மெனுவில் போய் நம்ம டைம் செட் பண்ணலாம். ரைஸ் மோடில் மெனு ப்ளஸ் சிம்பிள் நமக்கு ரைஸ்னு வரும் மோடு. ரைஸ் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ எத்தனை மினிட்ஸ் காமிக்குது பாருங்கள். 3 மினிட்ஸ் காமிக்குது. இப்போ நம்ம புலாவும் உள்ளே வச்சாச்சு. ரைஸ்லாம் உள்ளே வச்சு புலாவ் ரெடி ஆயிரும். அஸ்வதா அபினவ் பண்ண புலாவ் நம்ம ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் கொஸ்டின் அவங்களையும் கேட்டு வந்துடலாம். நீங்கள் வீட்டில் எப்படி சமத்தா இல்லை வாழ்த்தனம் பண்ணுவீங்களா? யார் சமத்து யார் வாழ்த்தணும் வீட்டில்? இவ வாழ்த்தனா நீ சமத்தா? அதுலேயே தெரியுது உல்ட்டாவாக தான் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு. அஸ்வதா நீங்கள் சொல்லுங்கள், யார் இவன் சொல்கிறது உண்மையா? போய் தான். வீட்டில் தானே வாழ்த்தனம் பண்ணுவாங்க. ஸோ அபினவ் வாழ்த்தனம் பண்ணுறீங்க, அஸ்வதா ரொம்ப சமத்தாக இருக்கீங்க. சரி, வீட்டில் அப்புறம் எப்படி உங்களுக்கு 2 பேருக்கு எப்படி ஹாபீஸ்லாம்? எனக்கு ட்ராயிங், அப்புறம் ஷட்டில். ஓகே, நீங்கள் போய் வெளியில் போய் விளையாட ஆரம்பிச்சிருவீங்களா? ஆமாம். ஸோ 2 பேருக்குமே ஷட்டில் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாமா? ஆன்சர். ஸோ ஹவு மெனி ஃபெதர்ஸ் ஆர் தேர் இன் அ செட்டில் காக்? ஆப்ஷன்ஸ் நான் தரேன், ஓகேங்களா? A 16, B 18, C 20. 16. வெரி குட். அஸ்வதா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அபினவ் 20 சொல்லியிருக்காங்க. ராங் ஆன்சர் அபினவ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு மெனி ஸ்போக்ஸ் ஆர் தேர் இன் அ அசோகா சக்ரா? நான் ஆப்ஷன் சொல்கிறேன். A 20, B 24, C 22. 24. 20. இல்லை, நான் சொன்னதுக்கு ஆப்ஷன்ஸ்க்காக நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரியுன்றனால கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா 20ன்னு? எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறீங்களா? ஸோ அக்கா சொன்ன ஆன்சர் கரெக்ட். வெரி குட் அஸ்வதா. 2 கொஸ்டினுக்கு அஸ்வதா கரெக்டாக சொல்லியிருக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கரெக்டாக சொல்லிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி மில்லிமீட்டர்ஸ் மேக் எ சென்டிமீட்டர்? 10 millimeters. நான் ஆப்ஷன் சொல்லாமே நீ இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டீங்களே, வெரி குட். நான் சொன்னேன் கரெக்டாக சொல்லணும்னு, அதுக்காக இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டேன் டக்குன்னு.
சூப்பர் அபினவ், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அபினவ், இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்கல்ல, உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதான் நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்காமே சொல்லிட்டீங்களே. ஸோ வந்து நீங்கள் மேக்ஸில் வந்து ஒரு புலி. ஸோ அபினவுக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அஸ்வதா, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? சயின்ஸ். இவருக்கு மேக்ஸ், உங்களுக்கு சயின்ஸ். ரொம்ப சயின்டிஃபிக்காக போயிடுவீங்க நீங்கள். சரி, ஓகே. சயின்ஸில் வந்து எது? பயாலஜி, அதில் எது ரொம்ப பிடிக்குங்களா? சூப்பர், வெரி குட் அஸ்வதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஆர் பிரிண்டட் இன் அன் இந்தியன் கரன்சி? அதில் வந்து நான் ஆப்ஷன்ஸ் தரேன், ஓகேங்களா? A15, B16, C17. 16. நீங்கள் சொல்லுங்கள். 15. இல்லை, ரெண்டு பேருமே ராங் ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. 17 தான் ஆன்சர் இதுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த சைடில் இருக்கும்ல, நம்ம கரன்சி நோட், நம்ம ரூபா நோட்டில் சைடில் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க தெரியுமா, என்னென்ன லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இன்றைக்கி நீங்கள் போய் வீட்டில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மாட்ட பைசா வாங்கி நோட் வாங்கி பார்க்குறீங்க என்ன, இந்த சைடில் ஃபுல்லும் ஒரு லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஹவு மெனி பிளானட்ஸ் ஆர் தேர் இன் சோலார் சிஸ்டம்? 8. எப்படி நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களா சொல்கிறீங்க, ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறீங்களா இல்லை படிச்சிருக்கீங்க? அப்போ படிக்கிற பிள்ளைங்களா நீங்கள்? ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் ஆமாம். ஏன் அபினவ்? சரி, வெரி குட். நீங்கள் வந்து அதில் வந்துட்டு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர், வெரி குட். இப்போ நல்லா படிக்கணும் இதே மாதிரி தான், ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கும் வந்துட்டு இப்போ வந்து புலாவும் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். இப்போ வந்து ப்ரெஷர் வந்துட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ புலாவ் ரெடி ஆகிடுச்சு, ப்ரெஷரும் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரெஷர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி ஸ்மெல் எல்லாம் நல்லா வருதா? சூப்பராக. இப்போ எடுத்து இதை வெளில வச்சுருங்க, இன்னர் வெஸ்ஸில். இப்போ நம்ம வந்து வெளில எடுத்து வச்சாச்சு ரைஸை. இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரைஸ் உடையாமல் அப்படியே மேலே கிளறி விடணும். நம்மளுக்கு ரைஸும் கீழே அடியும் பிடிக்கல. அந்த மேத்தி, அந்த ஜீரா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அஸ்வதாவும் அபினவும் செஞ்ச மேத்தி ஜீரா புலாவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் தான் பண்ணீங்க 2 பேரும் இன்னைக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அபினவுக்கு பிடிச்சிருக்கா? வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்து குக் பாட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. இந்த மாதிரி ரைஸஸ் எல்லாம் நான் எப்பயுமே ஹோட்டல்ஸில் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட் டைம் நானே செஞ்சு நானே சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.